ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சிவப்பு தண்டங்கீரை துவரன் தான் பார்க்க போகிறோம். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 2 பஞ்ச் தண்டங்கீரை எடுத்திருக்கேன், 2 கட்டு எடுத்திருக்கேன். அதில் தண்டு எடுக்காமல் கீரையை மட்டும் நான் எடுத்துக்க போகிறேன். தண்டு வேணும்னாலும் நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் கீரையை மட்டும்தான் எடுத்திருக்கேன். அது சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கப் தேங்காய் எடுத்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி, 1 பல் பூண்டு, எல்லாத்தையும் நல்லா நம்ம துவரன் கரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். தேவைக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதோட நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அப்படியே இதை கவர் பண்ணி குக் பண்ணிட போகிறேன். ஒரு 1 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை இதில் ஆட் பண்ணிடலாம். கீரை பொதுவாகவே ரொம்ப நல்லது. உங்கள் டயட்டில் எப்போவுமே எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் சிவப்பு கீரை தண்டை ரொம்ப நல்லது எடுத்துக்கிறது. உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். திரும்பவும் ஒரு 1 நிமிஷம் இதை கவர் பண்ணி குக் பண்ணிடலாம். 1 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நான் கொஞ்சமாக சீனி ஆட் பண்ணுறேன். ஏன்னா இதோட கசப்பு தன்மை எடுக்கிறதுக்காக கொஞ்சமாக ஆட் பண்ணிக்க போகிறேன். கூடவே உங்களுக்கு உப்பு பத்தலை அப்படின்னா கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான கீரை துவரன் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியான இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.